சகனோ புனக்து சக வீரியம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. எல்லாம் வல்ல நடராஜ பெருமானுடைய திருப்பாதங்களை வணங்கியும் நமக்கெல்லாம் குருவாக விளங்கக்கூடிய சங்கரானந்தஜி அவர்களுடைய திருப்பாதங்களை வணங்கியும் மற்றும் இங்கே கூடியிருக்கக்கூடிய முமுட்சுக்களுக்கும் ஜிஞ்ஞாசுகளுக்கும், ஜிஞ்ஞாசு இல்லை என்று நினைக்கிறோம், எல்லோருமே முமுட்சுக்களாகத்தான் இருக்கின்றோம், எல்லோரையும் வணங்கி இன்றைய பகவத்கீதையினுடைய வகுப்பு பிறப்பு இறப்பு என்ற தலைப்பிலே எனக்கு தெரிந்த சொல்களை உங்களுக்கு தெரிவிக்கப்படுகின்றேன். இந்த வாய்ப்பினை நல்கிய முதலாவதாக சங்கரானந்தஜி அவர்களுக்கு என்னுடைய இதயம் கலந்த நன்றியையும் அவர்களுடைய திருப்பாதங்களை வணங்கியும் வணங்குகிறேன். இதேமாரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்கேயுமே இருக்காது. நான் நிறைய இதெல்லாம் போயிருக்கிறேன். ஐயா சொன்ன மாதிரி காஷ்மீரி சேவை கூட எனக்கு தொடர்புலாம் இருக்கிறது. இருந்தாலும் எல்லாமே அங்கே போனாவே தொட்டாவே எல்லாத்துக்கும் ஒரு இது இருக்கும். ஆனால் அவர்கள் இதயபூர்வமாக நமக்கு இந்த அளிக்கின்றார்கள். இது எங்கேயுமே கிடைக்காது. அதற்காக அவர்களுக்கு மீண்டும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று எனக்கு கொடுத்த தலைப்பு பிறப்பு இறப்பு. அர்ஜுன விஷாத யோகத்தை தொடர்ந்து இரண்டாவது அத்தியாயத்திலே முதல் 10 பாடல்களும் ஸ்லோகங்களும் அவன் தன்னுடைய சோகத்தை வெளிப்படுத்துவதாக இருக்கின்றது. 11வது ஸ்லோகத்தில் இருந்துதான் இரண்டாவது அத்தியாயம் 11வது ஸ்லோகத்தில் இருந்துதான் சங்கர பாஷ்யமே ஆரம்பிக்கின்றார். ஏன் சங்கரர் அந்த முதல் அத்தியாயத்துக்கு எழுதவில்லை, முதல் 10 பாடல்களுக்கு ஏன் எழுதவில்லை என்பது நமக்கு தெரியாது. அவருடைய எண்ணத்தினுடைய வெளிப்பாடுகள் தான் இவை. 11வதிலிருந்து தொடர்ந்து அவர் சங்கரர் ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் பாஷ்யம் எழுதியிருக்கின்றார். மிக அழகாக எழுதியிருக்கின்றார். சில ஸ்லோகங்களுக்கு குறிப்பாக சுருக்கமாகவும் எழுதியிருப்பார். அதேமாரி பார்க்கும்பொழுது இன்று எனக்கு கொடுத்த இந்த பிறப்பு இறப்பு 80 ஸ்லோகங்கள் 4 ஸ்லோகங்கள் கொடுத்திருக்கிறீர்கள். 2:13, 2:25, 27, 28. இதிலே முதலாவதாக சங்கரர் ஒரு சுருக்கமாக ஒரு அத்தியாய பாஷ்யம் எழுதியிருக்கின்றார். அந்த இரண்டாவது அத்தியாயத்துக்கு 11லிருந்து 36 வரைக்கும் மிக அழகாக சுருக்கமாக எழுதியிருக்கின்றார். அதை உங்களுக்கு சிறிது சொல்லிவிட்டு திரும்ப என்னுடைய ஸ்லோகத்திற்கு செல்கின்றேன். இந்த பாஷ்யத்திலே என்ன எழுதியிருக்கிறார்னா, முதலாவதாக அவர் சம்சார துக்கத்திற்கான காரணம் என்ன என்று குறிப்பிடுகின்றார். ததாஹி அர்ஜுனேன ராஜ்ய குரு புத்திர மித்ர ஸ்வஜன சம்பந்தி பாந்தவேஷ அகம் ஏஷாம் மம ஏதே இது ஏவம் பிராந்த நிமித்த ஸ்னேஷ்க விச்சேசாதி நிமித்தவ் ஆத்மனக சோக மோகவ் பிரதர்ஸ் தவ் கதம் பீஷ்ம மகம் சங்கியே இதியாதனா என்று முதலில் சொல்கின்றார். சம்சார துக்கத்திற்கு இந்த ஸ்லோகத்திலே மிக அழகாக புரிகின்றார். அவ்விதமாக என்ன சொல்கிறார், தமிழாக்கம் சொல்கிறேன்னா, அவ்விதமாக ததாக்கி அர்ஜுனனால் ராஜ்யம், குரு, பிள்ளை இதெல்லாம் பார்க்கின்றான். குரு, பிள்ளை, நண்பன், நலம் விரும்பிகள் தான் ஸ்வஜன என்று அர்த்தம் சமஸ்கிருதத்திலே. சம்பந்திகள், உறவினர்கள், பாந்த, வேஷ இவர்களிடத்தில் நான் இவர்களுடையவன், இவர்கள் என்னுடையவர்கள் என்ற பொய்யான அறிவை நம்ம மனசு உள்ளார ஏற்றிருக்கின்றோம். இவர்களெல்லாம் நமக்கு உள்ளவர்கள், நாம் அவருக்காக இருக்கின்றோம் என்ற பொய்யான அறிவை காரணமாக கொண்டு அன்பு நட்பு அருந்து போகுமே என்பதை காரணமாக கொண்டு ஆத்மாவின் அர்ஜுனனுக்கு உண்டான அந்த எண்ணத்தை சோக மோகத்தை காட்டுவதற்காக கதம் பீஷ்ம மகம், பீஷ்மர் இருக்கின்றார், துரோணாச்சாரியார் இருக்கின்றார் என்று சங்கியே நான் யுத்த களத்தில் பீஷ்மரனையும் துரோணரையும் எதிர்த்து எவ்விதமாக அம்புகளால் போர் செய்வேன் என்று கூறுகின்றார். இது 4வது ஸ்லோகம் இந்த 2வது அத்தியாயத்திலே குறிப்பிடப்படுகின்றது. அடுத்தது மோகத்தால் உண்டாகும் காரியம். மோகத்தினால் என்ன காரியம் ஏற்படுகின்றது? ததாச சர்வ பிராணினாம் சோக மோகாதி தோஷ ஆவிஷ்ட சேதசாம் ஸ்வபாவக ஏவ
சுவதர்ம வர்த்தியாக பிரதிஷ்டித சேவா சஸ் என்று இரண்டாவது ஒரு ஸ்லோகத்திலே மோகத்தினால் என்ன காரியம் ஏற்படுகின்றது என்று இதை கூறுகின்றார். அதுபோலவே சோகம் மோகம் முதலிய தோஷங்களால் ஆக்கிரமிக்கப்பட்ட சித்தத்தை உடைய அனைத்து பிராணிகளுக்கும் இயல்பாகவே சுவதர்மத்தை விடுதலும் ஏற்படுகின்றது. அதுதான் அர்ஜுனன் செய்து கொண்டிருக்கின்றான். சத்திரிய குலத்திலே தோன்றி போரிட முடியாது என்று கூறுவது சுவதர்மத்தை அவன் நிராகரிக்கின்றான். அதே மாதிரி தான் சுவதர்மத்தை விடுதலும் விளக்கப்பட்ட கர்மத்தை பரதர்மத்தை செய்தலும் தவறாக நினைக்கப்படுகின்றது. சுவதர்மத்தை விட்டுவிட்டு பரதர்மத்தையும் செய்யக்கூடாது. ஒருவேளை இது சங்கரர் அழகாக இந்த பாஷ்யத்திலே குறிப்பிடுகின்றார். அவர்கள் சுவதர்மத்தில் ஈடுபட்டாலும் கூட அவர்கள் கர்மத்தில் ஈடுபடுதலானது பலன் மீதுள்ள ஆசையை முன்னிட்டே அகங்காரத்துடன் கூடியதாக இருக்கிறது என்று சொல்கின்றார். அதாவது பிரதிபலன் தியாகம் செய்யாமல் அந்த கர்ம காரியங்களை பிரதிபலன் பார்த்து செய்கின்றார்கள், அதையும் அகங்காரத்தோடு செய்கின்றார்கள் என்றும் குறிப்பிடுகின்றார். அடுத்த ஒரு சங்கர பாஷ்யத்திலே இவ்விதமான நிலையில் தர்மமும் அதர்மமும் புண்ணியமும் பாவமும் அதிகமான காரணத்தால் சுகம் மற்றும் துக்கத்தை நன்றாக அடைவதற்கு காரணமாக நமக்கு விருப்பமான தேவதை முதலிய ஜென்மமும் நாம் விரும்புகின்றோம். அதேமாரி இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். விருப்பமில்லாத விலங்கு தாவரங்கள் ஜென்மங்களுமாக இருக்க வேண்டும் என்றும் அமைகின்றது. சம்சாரமானது ஓய்வில்லாமல் தொடர்ந்து உண்டாகின்றது. ஆகவே சுகம் துக்கம் என்ற இவைகள் சம்சாரத்திற்கு காரணமான பீஜமாகும் என்று கூறுகின்றார். பீஜம் என்றால் உங்களுக்கு தெரியும், விதை என்று சொல்கின்றோம். சம்சாரம் நாசமாவதற்கு என்ன உபாயம், அதையும் சங்கரர் இந்த பாஷ்யத்தில் குறிப்பிடுகின்றார். சுருக்கமாக அதிக பாஷ்யமாக எழுதியிருக்கின்றார். இந்த சுகம் துக்கம் என்பவைகளின் ஓய்வானது முற்றிலும் இல்லாமல் போவது என்பது அனைத்து கர்மங்களையும் நாம் தியாகம் செய்வதன் மூலமாகத்தான் ஏற்படும் என்று உபாயத்தை கூறுகின்றார். அதற்கு வேறாக எதனாலும் சுக்க துக்க சம்சாரமானது முற்றிலும் நீக்கத்தை முடியாது என்று கூறுகின்றார். இந்த ஆத்ம ஞானத்தை பகவான் வாசுதேவர் அர்ஜுனனை நிமித்தமாக கொண்டுதான் மக்களுக்கு அனுக்கிரகம் செய்வதற்காகத்தான் இந்த அசோச்சியாச்சான் கவலை கொள்ளத்தகாதவர்களை குறித்து நீ கவலை கொள்ள வேண்டாம் என்றும் கூறுகின்றார். இது அர்ஜுனனுக்கு சொல்வது மட்டுமல்ல, எல்லா ஜனங்களுக்கும் கூறுவதற்காகத்தான் பகவான் கிருஷ்ணர் இதுமாரி சொல்கின்றார். அதனால் இந்த அசோச்சியான் என்ற ஒரு வார்த்தை அடிக்கடி இந்த இரண்டாவது அத்தியாயத்திலே குறிப்பிடப்படுகின்றது. அசோச்சியான் என்றால் என்னன்னா கவலைப்படக்கூடாத நிகழ்ச்சிகளுக்கு கவலைப்படுவது. துரோணாச்சாரியராக இருந்தால், பீஷ்மராக இருந்தால் என்ன, அவர்களுக்காக நீ கவலை கொள்ள வேண்டாம் என்று தான் அவர் கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனருக்கு கூறுகின்றார். அர்ஜுனன் வில்லை போட்டுவிட்டு கீழே உட்கார்ந்து விடுகின்றான். நான் சண்டை செய்ய முடியாது, என்னுடைய உறவினர்கள் இருக்கிறார்கள், என்னுடைய மகன்கள் இருக்கிறார்கள், பேரண்டங்கள் இருக்கிறார்கள், சம்பந்திகள் உறவினர்கள் எல்லோருமே இருக்கின்றார்கள். நான் ஆச்சாரியரை எப்படி கொள்வேன், என்னுடைய தாத்தாவை நான் எப்படி கொள்வேன், பீஷ்மரை கொள்வேன் என்று சொல்லி போட்டு விடுகின்றார். இதை பார்த்தவுடன் கிருஷ்ணருக்கு ஒரு எய்மோடு வந்து விட்டார். இந்த பாரத போர் நடக்க வேண்டும் என்று நினைக்கின்றார். அதிலே இந்த கௌரவர்கள் முற்றுமுழுமாக அழிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் நடித்து விட்டார். அதற்கானால் அர்ஜுனன் இதை உபயோகப்படுத்துகின்றார், கருவியாக உபயோகப்படுத்துகின்றார். தான் செய்ய முடியாது சண்டை, அதனால் அர்ஜுனனை உபயோகப்படுத்துகின்றார். அர்ஜுனன் இப்படி பேடியாக கீழே பெண் போன்ற பேசிகளை போட்டுவிட்டு வில்லை போட்டு விடுகிறானே என்று கூறுகின்றார். அப்பொழுது அர்ஜுனன் எப்படியாவது தேற்றிவிட வேண்டும், மனசிலும் தேற்றிவிட வேண்டும். அவனை உடலாக தேற்றுவதற்கு மனசாலையும் அவனை தேற்ற வேண்டும் என்பதைத்தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு சொல்லி சொல்லி பிறப்பு இறப்பு என்றால் என்ன, ஆத்ம ஞானம் என்றால் என்ன, நீ கொள்வதால் இல்லை அது அப்படிங்கிறது கரெக்டாக ஒவ்வொன்றாக சொல்லி அவனை தயார்படுத்துகின்றார். அதுதான் அழகாக அவர் இந்த வாழைப்பழத்திலே ஊசி ஏற்றுவது மூலமாக மிக அழகாக அந்த கருத்துக்களை கூறி கூறி அவனுடைய மனமாற்றத்திற்கு முழுவதுமாக அவர் செய்துவிடு. அதைத்தான் இந்த இரண்டாவது அத்தியாயத்திலிருந்து ஆரம்பிக்கின்றார். அது ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் என்று. ஞான கர்ம ஐயா சொன்ன மாதிரி, சுவாமிஜி சொன்ன மாதிரி, ஞான கர்ம சேர்க்கையினால் மோட்சம் என்ற தவறான பட்சம் ஞான கர்ம சேர்க்கையினால் தான் ஏற்படும். இரண்டும் வேறு லைனா இல்லை ஒரே லைனா? ஐயா சொன்ன மாதிரி காஷ்மீரி சைவத்திலையும் சொன்னார்கள். அதேமாரி அனைத்து கர்மங்களையும் விடுதலாகிய சந்நியாசத்தை முன்னிட்ட ஆத்ம ஞான நிச்சை ஒன்றினால் மட்டுமே கைவல்யம் அல்லது மோட்சம் அடையப்படுகின்றது என்பது சரியானது அல்ல என்று சொல்கின்றார். ஏனெனில் அக்னிகோத்திரம் முதலான ஸ்ரௌத்தர் கர்மங்கள் மற்றும் ஸ்மார்த்த கர்மங்களோடு கூடிய ஆத்ம ஞானத்தினால் கைவல்யம் அடையப்படும் என்பதே கீதாவின் நிச்சயமான அர்த்தமாகும். அந்த
இதில் பூர்வபட்சியும் ஒரு இந்த சங்கர பாஷ்யத்தில் கேட்கின்றார். இந்த அர்த்தத்திற்கு பிரமாணத்தையும் ஞாபகப்படுத்துகின்றார்கள். ஒருவேளை இந்த உன்னுடைய சத்திரிய தர்மமாகிய யுத்தத்தை செய்யாமல் போவாயானால் நீ சுவதர்மத்தையும் புகழையும் இழந்து பாபத்தை அடைவாய் என்றும் கூறுகின்றார். கர்மான்யே வாதி காரஸ்தே, கர்மத்தை மட்டும் செய்யவே தகுதி இருக்கின்றது என்று 2:47 இந்த ஸ்லோகத்திலே குறிப்பிடப்படுகின்றது. அடுத்ததாக ஒரு குரு கர்மைவ தஸ்மாத் துவம் என்ற ஒரு ஸ்லோகம் எழுதியிருக்கின்றார் பாஷ்யத்திலே. ஆதலால் குரு, சகோதரன், பிள்ளை முதலியவர்களை கொல்வது என்பது குரூரமான காரியமாக இருந்தாலும் கூட சுவதர்மமாக செய்வதால் அது அதர்மமாக ஆகாது என்று இங்கே பாஷ்யத்திலே குறிப்பிடுகின்றார். ஆதலால் இந்த சங்கரருடைய சித்தாந்தி கூறுகின்றான், ஞானம் கர்மம் ஒன்றாக இருக்க முடியாது என்பது உண்மையாகும். ஏனென்றால் ஞானம் ஒரு பாதை, கர்மம் என்பது ஒரு பாதை. ஞானம் கர்மம் இவைகள் வேதத்தில் பிரித்து சொல்லப்பட்டிருக்கின்றது. அவைகள் இருவிதமான மனிதர்களை சார்ந்திருப்பவை ஆகும். என்றால் சுவதர்மத்தை செய்பவன் ஒன், அடுத்து ஆத்மனிஷ்டைக்காக செய்பவன் மறுவன். அவன் ஞானத்தை ஏற்படுத்துகின்றான், இவன் கர்மத்தை செய்கின்றான். அதனால் இது 2 வேதமான பாதைகள் தான் என்றும் பாஷ்யத்திலே சித்தாந்தி கூறுவதாக குறிப்பிடுகின்றது. அடுத்ததாக இந்த 2வது அத்தியாயத்திலே மிக முக்கியமானது என்னென்னா சாங்கிய யோகம் என்று சொல்கின்றோம். சாங்கியர்னா என்ன? வாட் இஸ் மீன் பை சாங்கியம்? இந்த சாங்கிய ஒன்று நமக்கு இதில் இருக்காது. ஐயா சொன்ன மாதிரி காலையில் அதில் சாங்கிய ஒன்று ஃபிலாசபி ஒன்று இருக்குது. அந்த சாங்கியா வேற, இந்த சாங்கியா வேற. அதில் 24 தத்துவங்கள் தான் இருக்கும். பிரகிருதியும் மற்றொன்று மனிதன், ரெண்டுமே உயிர், புருஷ இரண்டையும் சேர்ந்து 24 தத்துவங்கள் அங்கே இருக்கின்றன. அதனுடைய தத்துவம் அதில் முன்னாடியே நான் கூட ஒரு கிளாஸ் சொல்லியிருக்கிறேன். அதில் ஏகாத்மா, ஒன்று இண்டிவிஜுவல் ஆத்மான்னு சொல்கிறோம். அதில் இண்டிவிஜுவல் ஆத்மாவை பற்றி தான் சாங்கிய பிலாசபி குறிப்பிடுகின்றது. ஆனால் அத்வைதத்திலே நம்ம ஏக ஆத்மா என்று சொல்கின்றோம். அவ்வாறு அந்த சாங்கியர்கள் யார் என்று பார்க்கும் பொழுது அந்த ஸ்லோகம் 11 ஆரம்பித்து 31 வரை உள்ள ஸ்லோகங்கள், இந்த 2வது அத்தியாயத்திலே எந்த பரமார்த்த ஆத்ம தத்துவத்தின் நிருபமானது செய்யப்பட்டுள்ளதோ, நிர்குணமான ஆத்ம ஞானம், அதைத்தான் சொல்கின்றார். அந்த சொல்லப்பட்டதோ அது சாங்கியம் என்று ஆகும். இதைத்தான் சாங்கியம் என்று சொல்கின்றோம். ஆனால் சாங்கிய பிலாசபி வேற, இந்த 2வது அத்தியாயத்தில் கூறப்பட்டுள்ள சாங்கியம்ங்கிறது வேற. இந்த ஆத்ம ஞானத்தை, அந்த நிர்குணமான ஆத்ம ஞானத்தை விளக்குவதற்கு தான் இந்த சாங்கியம் கூறுகின்றது. அந்த விஷயமானது, அறிவானது, ஆத்மாவது பிறப்பு முதலான 6 பாவ விவகாரங்கள் இல்லாத காரணத்தால் கர்மம் செய்யாதது என்ற அர்த்தம் இந்த 11 31 வரை கூறப்பட்டுள்ளது. அது இதில் என்னென்ன பாவ விகாரங்கள்னா, இந்த பிறப்பு, அடுத்தது மரணம், அந்த முதுமை, எல்லாமே இந்த 6 விதமான பாவ விகாரங்கள் கூறப்பட்டுள்ளது. ஆனால் இந்த ஆத்மாவிற்கு எதுவுமே கிடையாது. ஆத்மாங்கிறது எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கக்கூடியது, எல்லா விகாரங்களையும் அது பார்த்து கொண்டிருக்கின்றது. அதை விளக்கமாக நாம் அடுத்த ஸ்லோகங்களிலே பார்க்கலாம். இந்த ஆத்ம ஞானமானது, இந்த அறிவு உண்டாகிறதோ அதற்கு சாங்கிய, இந்த புத்திக்கு பேர் சாங்கிய புத்தி என்று சொல்கின்றார்கள், அல்லது சாங்கிய ஞானம் என்றும் நாம் குறிப்பிடலாம். இதை எல்லாத்தையும் இந்த 11 31 வரைக்கும் உள்ள ஸ்லோகங்கள் இந்த சாங்கியத்தை பற்றி அழகாக கூறுகின்றன. இவ்வாறு அந்த ஞானி புருஷர்களுக்கு ஏற்புடையதாக இருக்குமோ, எந்த ஞான புருஷர்களுக்கு இது ஏற்புடையதாக இருக்குமோ அவர்களை நாம் சாங்கியர்கள் என்று கூறுகின்றோம். சாங்கியம்னா என்ன? சாங்கிய ஞானம் என்றால் என்ன? சாங்கியர்கள் என்றால் என்ன? இதைத்தான் இந்த 3 இதையும் நாம் பார்க்கின்றோம். ஞானம் கர்மம் என்ற 2 நிஷ்டைகளில் 2 விதமான நிஷ்டைகள், ஒன்று கர்ம நிஷ்டை, மற்றொன்று ஞான நிஷ்டை. சாங்கிய புத்திமை சார்ந்தவர்களாகிய சாங்கியர்களுக்கு ஞான யோக நிஷ்டை அவர்களுக்கு உரித்தாக இருக்கின்றது. அந்த சாங்கியர்களுக்கு ஒன்று என்னென்ன, ஞான யோக நிஷ்டை என்று கூறுகின்றோம். மற்றொன்று யோகத்தை பற்றி கேட்பாயாக என்று அர்ஜுனனுக்கு சொல்கின்றார். யோக புத்தியை கர்ம உபாசனை, அதைத்தான் கர்ம யோகேன யோகினாம் என்று கூறுகின்றார்கள். இது ஒன்று ஞானம், மற்றொன்று கர்ம நிஷ்டை என்று கூறுகின்றோம். யோகிகளுக்கு கர்ம யோகத்தினால் நிஷ்டை சொல்லப்பட்டது. யோகிகள் என்றால் இந்த கர்மத்தை செய்பவர்களுக்கு யோகிகள் என்று அழைக்கின்றார். இது கர்ம யோகத்தினால் நிஷ்டை சொல்லப்படுகின்றது. இவ்விதமாக சாங்கிய புத்தி ஆத்ம ஞானம், அதாவது மற்றும் யோக புத்தி கர்மயோகம், இவற்றை சார்ந்த 2 மார்க்கங்கள் பிரித்து பகவானாலேயே சொல்லப்பட்ட நிலையில் ஞானம் மற்றும் கர்மம் இவைகள் கர்த்திருத்துவம் அகர்த்திருத்துவம் என்றும் நாம் கூறுகின்றோம்.
இது ஏகத்துவமாக இருக்கலாம், அல்லது அநேகத்துவம் பலவாறு பிரிந்தும் இருக்கலாம். அநேகத்துவமாக ஒரே மனிதனை ஒரே சமயத்தில் சார்ந்திருப்பது இது முடியாது. ஒன்று கர்மம் செய்ய வேண்டும், இல்லை என்றால் ஞானத்தில் இருக்கலாம். இது இரண்டும் ஒரே மனிதனால் இந்த அநேகத்துவம் என்ற ஒரு பழம் இதனால் முடியாது என்றும் கூறுகின்றார். இது பிருகதாரண்ய உபநிஷத்திலும் 4:4:22 இதே கருத்துக்கள் அங்கே வலியுறுத்தப்பட்டிருக்கின்றன. ஏனென்றால் பகவத்கீதை என்பது வேற ஒன்றுமில்லை, உபநிஷதங்களுடைய சாரம்தான் அது. உபநிஷதம் இது ஒரு உபநிஷதமாக தான் நாம் கூறுகின்றோம். எவனுக்கு அறியாமையால் அல்லது ஆசை முதலிய தோஷத்தினால் கர்மத்தில் ஈடுபட்டவன் ஏதோ ஒரு கர்மத்தில் ஈடுபடுகின்றான். ஆனால் அவன் என்ன செய்கின்றான் என்றால் யக்ஞம், தானம், தபஸ் முதலிய கர்மத்திலே ஈடுபடுகின்றான். முதல்ல ஆசையினால் வந்துடுறான் ஒரு கர்மத்துக்கு. ஆனால் அவன் என்ன செய்கிறான், கூடவே அந்த யக்ஞம், தானம், தபஸ் என்று மூன்றையும் செய்கின்றான். ஈடுபட்டு அந்த கரணம் சுத்தம் ஆகின்றது. அனந்த கரணம்னா உங்களுக்கு தெரியும், எல்லாமே மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று சொல்கின்றோம். அது சுத்தம் அடைகின்றது. அப்பொழுது அந்த 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 கரணம் சுத்தம் அடைந்தவனுக்கு பரமார்த்த தத்துவ விஷயமான ஒன்றேயான பிரம்மே என்றும் அவனுக்கு மனசில் ஏற்படுகின்றது. அனைத்தும் பிரம்மம் என்ற ஒரு ஞானம் ஏற்படுகின்றது. அதுவே செயலை செய்யாதது, அது செய்யாத அகர்த்தா என்ற ஒரு ஞானமும் ஏற்படுகிறது. நாம் எதுவும் செய்யவில்லை, அதுதான் கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு சொல்லுகின்றார். அந்த அகர்த்தா நிலையை ஏற்படுத்துகின்றது. சத்திரிய கர்மமாகிய யுத்தத்தில் ஈடுபட்ட கர்மத்தோடு மோட்சத்தை சித்தப்படுத்தும் ஞானத்தோடு சேர்க்கையானது உண்டாகாது என்றும் தெளிவுபடுத்தி விடுகின்றார். அதனால் சத்திரிய கர்மத்தை நீ சத்திரியமாக செய் அப்படி என்று கேட்கின்றார். இவ்வாறு அந்த முதல் இன்ட்ரோடக்ஷனில் சொல்லிவிட்டு அடுத்ததாக நாம் ஒவ்வொரு சுலோகமாக பார்க்கலாம். இன்று 13வது சுலோகம் இருக்கின்றது. 25, 27, 28. இதிலே ஒரு இன்ட்ரோடக்ஷன், முதல்ல ஒரு கனெக்ஷன் அதாவது வேணுங்கிறதுக்காக இந்த 11வது ஸ்லோகத்தையும் நான் சொல்லிவிட்டு அடுத்ததாக போகின்றேன். இந்த 11வது ஸ்லோகத்திலே பார்க்கும் பொழுது அசோச்சியான் அன்வசோ ச துவம் பிரஜானவாதான் ச பாஷசே கதாசூன் அகதாசூன் ச அணுசோ சந்தி ந என்று இந்த ஸ்லோகத்திலே அழகாக குறிப்பிடுகின்றார். இதில் மிக முக்கியமான கருத்துக்கள் இருக்கின்றன. அசோச்சியான் என்றால் என்ன? அது முன்னாடி உங்களுக்கு சொன்னப்ப, அசோச்சியான் என்றால் துக்கப்படாத மனிதர்களை குறித்து நீ ஏன் வருத்தப்படுகின்றார்? பீஷ்மராக இருக்கட்டும், துரோணாச்சாரியாக இருக்கட்டும், அவர்கள் இறக்க வேண்டியவர்கள், அவர்கள் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த கௌரவர்களோடு சேர்ந்திருக்கின்றார்கள். அவர்களும் தானாக இறக்கக்கூடியவர்கள் தான். இது அவர்களுடைய விதி. அதற்காக அந்த துக்கப்படக்கூடாத தகாத மனிதர்களை குறித்து வருத்தப்படுவதுதான் அசோச்சியான் என்று கூறுகின்றார். அடுத்ததாக அன்வசோச என்றால் வருந்துகின்றாய், நீ ஏன் மேலும் ஞானிகள் வருந்துகின்றாய் என்று கேட்கின்றாய். இதுக்காக நீ வருந்தாதே. மேலும் ஞானிகள் போன்று பேசுகின்றாய். திடீர்னு நீ பார்த்தா ஞானிகள் மாதிரி பேசுகிற. உனக்கு தொழில் சுதர்மம், நீ சண்டை போடணும், சத்திரியன், நீ சண்டை போடாமல் இருந்தால் தான் உனக்கு பாவம் சேரும். அதனால் நீ அதை விட்டு ஞானிகள் போன்று பேசுகின்றார். ஆனால் ஞானிகள் உயிர் போன்றவர்கள் குறித்து, உயிர் போனவர்கள் குறித்தும் உயிர் போகாதவர்களை குறித்தும் அவர்கள் வருந்துவதில்லை ஞானிகள் என்றும் அங்கே குறிப்பிடுகின்றார் இந்த ஸ்லோகத்திலே. இந்த பட்டினத்தார் கூட நம்ம பார்த்துருப்போம், அவரோட படத்தில் பார்த்துருப்பீங்க. அந்த பாடல்கள் எனக்கு தெரியல. அந்த பட்டினத்தார் ஒரு கிராமமாக போயிட்டே இருக்கிறார். அவர் இந்த காவிரி பூம்பட்டினத்திலேருந்து போய் கொஞ்சம் கொஞ்சமாக சிதம்பரம் அப்படியே போய் திருவொற்றியூருக்கு நடந்து போகின்றார். போகும்போது அவருக்கு இவரைன்னு சொல்லிடுறாரு, ஒரு இந்த கரும்பு கொடுத்து விடுறார். பேய் கரும்பு என்று அர்த்தம். அந்த பேய் கரும்பு எப்பவுமே கசக்கும், இனிக்காதது. அந்த பேய் கரும்பு எடுத்துக்கிட்டே போகிறாரு, அது கையிலே வச்சுட்டு இருக்காரு. போகும்பொழுது அங்கே ஒரு துக்க நிகழ்ச்சி ஒரு வீட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லோரும் சேர்ந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இவர் ஒரு திண்டை கட்டிக்கிட்டு போகிறாரு. போயிட்டு அந்த திண்ணியில் போய் உட்காடுறாரு. உட்காந்து கூட்டம் எல்லாம் சொந்தக்காரங்க எல்லாம் இருக்காங்க. இவரும் போய் அழுகுறாரு. உடனே எல்லோரும் அழுகு நிறுத்துருவாங்க. நிறுத்திட்டு இவர்கிட்ட வராங்க. ஐயா, நீங்கள் ஏங்க அழுகிறீங்க? நீங்கள் யாருன்னே தெரியல, உங்களுக்கு அவருக்கு என்ன தோணும்? அது இல்லையா, நீங்களும் ஒரு நாள் இறக்க போகிறீங்களே, அதுக்காக நான் அழுதுகிட்டு இருக்கேன் அப்படின்னாராம். அதுமாரி அந்த கவலைப்படக்கூடாத நிகழ்ச்சிகளை கொல்லப்பட்டிருக்கிறது. இதை பற்றியும் குறிப்பிடுகின்ற அடுத்த ஸ்லோகத்தில் பார்த்தோம்னா, இந்த பகவான் கூறினார், நீ துக்கப்படத்தகாத மனிதர்களை குறித்து வருந்துகிறாய், மேலும் ஞானிகள் போன்றும் நீ பேசுகின்றாய். ஆனால் ஞானிகள் உயிர் போனவர்கள் குறித்தும் உயிர் போகாதவர்கள் குறித்தும் அவர்கள் வருந்துவதில்லை என்று குறிப்பிடுகின்றார். இதற்கு இந்த ஸ்லோகத்திற்கு பாஷ்யம் எழுதியிருக்கின்றார் சங்கரர். நசோச்சியா
அசோ அசோச்சியா பீஷ்ம துரோணதயா. எவர்கள் சோகமடைய யோக்கியமானவர்கள் இல்லையோ அவர்கள் அசோச்சியாச்சா என்று இங்கே சங்கர பாஷ்யத்திலும் அவர் குறிப்பிடுகின்றார். அடுத்ததாக துவம் பிரக்ஞாவாதான் புத்தமதாம் வாதான் ச வசனாத் ச பாஷசே என்று சங்கரர் குறிப்பிடுகின்றார். மேலும் பிரக்ஞாவாதான் என்ற ஒரு வார்த்தையும் இங்கே குறிப்பிடப்படுகின்றது. இந்த பிரக்ஞாவாதான் என்னன்னா, ஞானத்தை உடையவர்கள் அவர்களுடைய வாதம் வசனம் பேச்சானது பிரக்ஞாவாதான் என்று படுகிறது. அவங்களுடைய வாதம் பிரக்ஞாவாதான் என்று. அடுத்ததாக யஸ்மாத் கதாசூன் கதப்பிராணான் முருதான் அகதாசூன் அகப்பிராணாதன் ஜீவிதக என்று அந்த ஒரு ஸ்லோகம் புரிகின்றார் சங்கரர். இந்த கதாசூன் என்றால் பிராணனை விட்டவர்களுக்கு பேர் கதாசூன் என்று பெயர். அடுத்ததாக அகதாசூன் என்பது பிராணன் போகாதவர்கள், அதாவது உயிரோடு ஜீவித்திருப்பவர்களை குறித்தும், அகதாசூன் என்று குறித்தும் இதை பண்டிதர்கள் என்ன பண்ணுறாங்க, ஆத்மாவை அறிந்தவர்கள் குறித்தும் அவர்கள் கவலைப்படுவதில்லை என்று கூறுகின்றார். கதாசூன் அகதாசூன். கதாசூன் என்றால் இறந்தவர்கள், அகதாசூன்ங்கன்னா இறக்காத உயிரோடு இருப்பவர்களை குறித்தும். இதை குறித்தும் பண்டிதர்கள் கவலை அடைவதில்லை, அவர்கள் இதை பற்றி கவலை அடைவதில்லை. அடுத்ததாக ஒரு இது சொல்லுகின்றார். பண்டா ச ஆத்ம விஷாய புத்திகி ஏஷாம் தேகி பண்டிதா என்று குறிப்பிடுகின்றார் சங்கரர். பாண்டித்யம் நிர்வித்திய இதிஸ்ருத என்று பிருகதாரண்ய உபநிஷத்திலும் இந்த கருத்து கூறப்பட்டிருக்கின்றது. இந்த பண்டா என்றால் என்ன அர்த்தம்? இந்த பண்டா என்ற ஒரு வார்த்தை இங்கே சேர்க்கின்றார். பண்டா என்றால் ஆத்ம ஞானம், அறிவு எவர்களிடம் அந்த ஆத்ம ஞானம் இருக்கின்றதோ அவர்கள் தான் பண்டிதர்கள். ஆத்ம ஞானம் பெற்றவர்களுக்கு பண்டிதர்கள் என்று கூறுகின்றோம். அந்த பாண்டித்யம் என்றும் நாம் அழைக்கின்றோம். பாண்டித்யம்னு நம்ம சொல்கிறோம், அடிக்கடி வார்த்தையை சொல்லுகின்றோம். அந்த பாண்டித்யம் என்றால் ஆத்ம ஞானம் என்றும் சொல்லப்படுகின்றது. இந்த ஆத்ம ஞானம் அடைந்தவர்கள் பண்டிதர்கள் என்று கூறுகின்றோம். அவர்களுக்கு பண்டா என்ற ஒரு பெயரும் இருக்கின்றது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ரிஷிகேசில் போனோம்னா இந்த தயானந்த சரஸ்வதி ஆசிரமா இருக்கட்டும், அங்கே தான் நிறைய நடக்குது. பார்த்ததை பண்டா என்று ஒன்று உண்டு. கிட்டத்தட்ட ஒரு 100 எல்லா சன்னியாசிகளும் அங்கே வருவார்கள். அவர்களுக்கு உணவு பரிமாறப்படும். அடுத்ததாக அவர்களுக்கு தட்சிணையும் கொடுப்பார்கள். குறைந்தது 100 500 இதுமாரி கொடுப்பாங்க. அது இன்றைக்கி கூட நான் இப்போ போன வாரம் அங்கே ரிஷிகேஷில் இருக்கும்போது இதை 2 தடவை அங்கே பார்க்க நேர்ந்தது. அவ்வாறு அந்த பண்டா என்ற அந்த பண்டாங்கிறதுக்கு இப்போ தான் எனக்கு அர்த்தம் புரியுது. வேற ஒன்றும் பண்டான்னு சொல்லுவாங்க அங்கே. ஆனால் அவர்கள் பாண்டித்யம் பெற்றவர்கள், அவர்கள் அந்த அறிவு ஆத்ம ஞானத்தை பெற்றவர்கள் என்று நாம் கருதுகின்றோம். அதில் எல்லா சன்னியாசியும் வராங்க, கலந்து வராங்கிறது வேற. அந்த ஆத்ம ஞானம் பெற்றவர்களுக்காகத்தான் நம்ம அப்போ குறிப்பிடப்பட்டுகின்றது. இந்த சங்கர பாஷ்யத்திலே பரமார்த்தக து நித்தியான் அசோச்சியான் அனுசோசசி என்ற ஒரு வார்த்தையும் அவர் கூறுகின்றார். இதிலே பரமார்த்த திருஷ்டியில் பிரம்மனிஷ்டியில் நித்தியமானவர்களை குறித்து நீ தொடர்ந்து கவலை கொள்கின்றாய், ஆகையால் நீ மூடனாக இருக்கின்றாய் என்று இங்கே அர்ஜுனனை பார்த்து பகவான் கிருஷ்ணர் சொல்கின்றார். இவ்வாறு இந்த ஸ்லோகத்திலே 11வது ஸ்லோகத்திலே இருக்கின்றது. அடுத்ததிலே கீதையில் சரீரம் மற்றும் சரீரி என்று சொல்கின்றோம். சரீரம் என்றால் உடம்பு, உடம்பை பெற்றிருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு சரீரி என்று சொல்கின்றோம். வேறுபாட்டை எடுத்து கூறுவதிலிருந்து இந்த உபதேசம் இங்கே ஆரம்பமாகிறது. மற்ற வேதாந்த நூல்கள் ஆத்மா அனாத்மா பற்றி ஆதாரமாக கூறுகின்றன. எல்லா உபநிஷதங்களையும் ஆத்மா அனாத்மா நம்ம முதலே பாடம் நடத்தும் போது கூட சொல்லியிருக்கோம், ஆத்மா அனாத்மா வேதம் அதிலே. ஆனால் கீதையிலே பார்க்க போனால் தேகம் தேகி என்று தான் குறிப்பிடுகின்றார்கள். தேகம் என்றால் உடம்பு, தேகி என்றால் ஆத்மா என்று சொல்கின்றோம். அதேமாதிரி அந்த சரீரம் சரீரி என்ற ஒரு வார்த்தை பகவத்கீதையிலே அதிகமாக உபயோகப்படுத்தப்படுகின்றது. மானிட பிறவி வேகத்தை பிரதானமாக கொண்டது. நான் என்பது உடல் அன்று என்னும் வேகம் பகுத்தறிவு மனித பிறவிக்கே உரியது. அது யாராலையும் நம்மளால் ஐயாவுடைய தயவினால நம்மளும் இங்கே ஒன்றா இருக்கிறோம். அதனால தான் ஐயாவுடைய தயவினால தான் நம்ம நான் உடல் வேறு நான் வேறு என்ற ஒரு பிரிவினையை நம்மளால் சிந்தித்து பார்க்க முடிகின்றது. எல்லா இதுலேயும் பார்த்திங்கன்னா சில ஃபிலாசபியில் பார்த்திங்கன்னா உடம்பு தான், ஐயா சொன்ன மாதிரி உடம்போடு போக முடியுமாங்கிறது, அதேமாரி உடல் எல்லாமே ஒன்றா இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சொர்க்கம் போகும்போது உடம்போடு போக முடியாது. உடலை நான் எனது என ஏற்பது மானிட அறிவன்று என்றும் குறிப்பிடுகின்றார். ஆகவே தான் ஸ்ரீ சுகமுனிவர் பேரரசர் பரீட்சித்திடம், அதுதான் பாகவதம் உங்களுக்கு தெரியும், அந்த பாகவதத்தில் 7 நாளில் சொல்கிறாரு, அந்த பரீட்சையை நான் பயப்படுறான், இறந்து விடுவோன்னு ஒரு பயம் விடுகிறது அவனுக்கு. அதனால் அந்த எண்ணத்தை விட்டுவிடு, நீ விட்டுவிடு என்று பரீட்சித்து அங்கே சொல்லுகின்றார். அந்த இதை சுகமுனிவர் சொல்லுகின்றார். சுகமுனிவர், நீ இறப்பை விட்டு பயப்படாத,
நீ அதுபோலவே நீ முன்பு இல்லாதிருந்து பின்பு தோன்றி மீண்டும் அழிவாய் என்பதும் கிடையாது என்றும் இங்கே சுகமுனிவர் கூறுகின்றார். அந்த கதை உங்களுக்கு பாகவதம் ஃபுல்லாக தெரியும் உங்களுக்கு. அதேமாரி அடுத்ததாக நமது டாப்பிக்கான இன்னைக்கு 13வது ஸ்லோகத்துக்கு முக்கியமாக நாம் வருகின்றோம். இதில் பிறப்பு இறப்பு பற்றி மிக அழகாக கூறுகின்றார். தேகினோ அஸ்மின் யதா தேகோ கௌமாரம் யௌனம் ஜரா ததா தேகேந்திர பிராப்தி தீர தத்ர ந முஹ்யதி என்று இந்த அழகான ஸ்லோகம் இது. இதில் என்ன சொல்கிறாருன்னா, எவ்விதமாக தேகத்தை உடைய ஜீவாத்மாவிற்கு இந்த தேகத்தில் பருவங்கள் வருகின்றன. அதான் முதல்ல சொன்ன உங்களுக்கு இளமை பருவம், மற்றொன்று வாலிப பருவம், மற்றொன்று முதுமை பருவம் உண்டாகின்றது. அதுபோலவே தேகம் முடிவடைதலும் மரணம் ஏற்படுகின்றது. எதா எவ்விதமாக தேகின தேகத்தை உடைய அந்த ஜீவாத்மாவிற்கு இந்த தேகத்தில் இளமை பருவம், வாலிப பருவம், முதுமை பருவம், அதுபோலவே தேகம் முடிவடைதல் அதான் மரணம் என்றும், அவ்விஷயத்தில் தீரானவன் விவேக புத்தி உடையவன் அதை பற்றி ந முஹ்யதி மயக்கம் அடைவதில்லை அவன் என்று கூறுகின்றார். இதில் சங்கரர் இந்த இது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த இளமை பருவம், வாலிப பருவம் அல்லது முதுமை பருவம் அல்லது மரணம் ஏற்பட்டாலும் அவ்விஷயத்தில் விவேக புத்தி உடையவன் மயக்கம் அடைவதில்லை. அதுக்காக அவன் ஒன்றும் கவலைப்படுறதில்லை. ஆனால் ஆத்மா உள்ளர ஒரே அது மாறவில்லை. அதுதான் ஒவ்வொரு பருவத்தையும் பார்த்து கொண்டிருக்கின்றது. உன்னுடைய இளமை பருவத்தை நீ இன்னும் நினைத்து பார்க்கலாம், உன்னுடைய முதுமை பருவத்தையும் நினைத்து பார்க்கலாம், வாலிப பருவத்தையும் நினைத்து பார்க்கலாம். அதனால் சங்கரர் என்ன சொல்கிறார் என்றால், பாஷ்யத்திலே எதற்கு தேகம் இருக்கின்றதோ அது தேகி என்று அழைக்கப்படுகிறது. எதற்கு நான் எனக்கு இந்த ஆத்மாங்கிறது தேகி என்று சொல்கின்றார். எந்த முறையில் கௌமாரம் இளமை, யௌனம் வாலிபம், ஜரா என்றால் வயோதிகம் என்று குறிப்பிடுகின்றோம். 3 அவஸ்தைகளும் ஒன்றுக்கொன்று வேறான லட்சணங்கள், இவை ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாதவை. இதற்கு சங்கரர் தாசாம் பிரதமாவஸ்தா நாசே ந நாசோ திவீதி அவஸ்தோ பஜனனே ந உபஜனனம் ஆத்மனக கிம் தர்ஹி அவிக்ரீஸ்ய ஏவ என்று கூறுகின்றார். ஏவ திவீதிய த்ருதி யாவஸ்தா பிராப்திகி ஆத்மனோ திருஷ்டா என்றும் ஸ்லோகத்திலே கூறுகின்றார். அவற்றின் மத்தியில் முதலாவதான அவஸ்தை நாசமானவுடன், முதல் இளமை நாசமானவுடன் ஆத்மா நாசமாவதில்லை. ஆத்மா அப்படியே தான் இருக்குது, அதில் எந்த மாற்றமும் இல்லை என்று சங்கரர் குறிப்பிடுகின்றார். ஆத்மா புதிதாகவும் உண்டாவதில்லை. அப்போ ஒரு புதுசாக இளமையிலேருந்து போனவொடனே அடுத்த ஆத்மா ஒன்று வரப்போறதில்லை. ஆத்மாங்கிறது ஒன்று தான். அது அடுத்ததாக ஏன் இவ்வாறு மாற்றமில்லாத ஆத்மாவிற்கு 2வது அல்லது 3வது அவஸ்தைகள் அடையப்படுவதாக பார்க்கப்படுகின்றது? அதே ஆத்மாவுக்கு தான் 2வது அவஸ்தையும் ஏற்படுகின்றது, வாலிபம், 3வது அவஸ்தையான முதுமையும் ஏற்படுகின்றது. ததா தத்வத் ஏவ தாகாத் அந்யோ தேகாந்திரம் தஸ்ய பிராப்தி. விகாரமில்லாத ஆத்மாவிற்கே தேகேந்திர பிராப்தி வேறு தேகமானது உண்டாகிறது. அந்த ஆத்மாவிற்கு தான் இன்னொரு இதுக்கு போய்விடுகிறது, ஆத்மா உடலுக்கு போய்விடுகின்றது என்று குறிப்பிடுகின்றார். தீரோ தீமான் தத்ர ஏவம் சதி ந முஹ்யதி ந மோகம் ஆபத்தியதே. அதாவது தீரன், அதாவது புத்திமான் மோகத்தை மயக்கத்தை அடைவதில்லை, எந்த மாற்றங்களை குறித்து அடைவதில்லை என்றும் குறிப்பிடுகின்றார். இவ்வாறு இந்த பாகவத்திலே பார்த்தோம்னா, மிரியத்தையே ருததாம் ஸ்வானா முருவேத நயாஸ்ததி என்றும் பாகவத்திலே 3:30-18 இதே கருத்துக்களை அங்கே கூறப்படுகின்றது. மனிதன் அழுது கொண்டே தன்னுடைய மக்களை பற்றிய வேதனையோடு நினைவை இழந்து மரணத்தை அடைகின்றான். இறக்கும் தருவாயில் இன்னும் நினைக்கிறேன், மக்களை பற்றி தான் கவலைப்படுறான். ஏன் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணலையே, அந்த பையனை கல்யாணம் பண்ணலையே, அவனுக்கு சொத்து சேர்த்து வைக்கலையேன்னு அந்த வேதனையோடு நினைவை இழந்து விடுகின்றான். நினைவை இழந்து மரணத்தை தழுவுகின்றான். பிறப்பு எய்தும் நேரத்தில் அவனது மூச்சு விடுதல் தடைப்படுகின்றது. கொஞ்ச நாள் குழந்தை பிறந்த உடனே மூச்சு தடைப்படுகின்றது. அந்த நேரத்தில் என்ன ஆகுது, அந்த முந்தைய நினைவு அழிந்து கம்ப்ளீட்டாக அழிந்து விடுகிறது என்றும் கூறுகின்றார். சில குழந்தைகளை பார்த்தா, பிறந்த குழந்தைய பார்த்தா அது பாட்டு சிரிச்சிட்டு இருக்கும். திடீர்னு அது எதை நினச்சி தெரியுது, நமக்கு இந்த பூர்வ ஜென்மத்தினுடைய இதை பற்றி அது நினைத்து திடீர்னு அழுவோம். என்னென்னு காரணமே இருக்காது, நமக்கு திடீர்னு அழுவோம். இதெல்லாம் அந்த நினைவுகள், வேற ஒன்றும் இல்லை. அந்த இது ஸ்ரீமத் பாகவத்திலே 3:31-23 இதே கருத்துக்கள் கூறப்பட்டுள்ளன. மிருதா சகசா மர்த்தியா ஜாயந்தே சகசா புனக. திடீரென்று மரணத்தை தழுவி பின்னர் பிறக்கும்போது மனிதனுக்கு அவனுடைய பழைய பழக்கங்கள் அந்த சில காலம் வரை நிலைத்திருக்கும் என்று கூறுகின்றார். இந்த உலகில் பூர்வ ஜென்ம நினைவுகளுடன் பிறப்பு எய்கின்றான். காலக்கிரமத்தில் அந்த நினைவு கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து விடுகிறது.
இதில் மகாபாரதத்தில் அனுசாசன என்ற இந்த இதில் குறிப்பில் 145வது ஸ்லோகத்தில் இதே கருத்துக்கள் கூறப்பட்டுள்ளது. பிறப்பதும் இறப்பதும் நமது தர்மம் அன்று, நம்மளுடைய தர்மம் அல்ல, மாறாக உடலின் தர்மமாகும். உடல் தான் காரியத்தை செய்கிறது, கர்மத்தை செய்கிறது. அது பேட கர்மா அல்லது குட் கர்மா என்று சொல்கின்றோம். அதை பிரித்து தான் பிறப்பு கொண்டே இருக்கின்றது. நமது ஆயுள் முதலும் முடிவும் அற்றது. நமது ஆயுள் முதலும் கிடையாது, முடிவும் கிடையாது. இதனுள்ளே பல உடல்கள் தோன்றி மரித்து கொண்டே இருக்கின்றன. ஒவ்வொரு உடம்பாக மாற்றி மாற்றி போயிட்டு அதைத்தான் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பிரம்மத்தை உணர ஆரம்பித்து விட்டால் அந்த உடல் பிறப்பு அடுத்ததாக நமக்கு குறைந்துவிடும். பல உடைகளை மாற்றிக்கொண்டே இருக்கின்றோம். உடைகள் மாறும்போது நாம் மாறுவதில்லை. சட்டை தான், உடம்பு தான் மாறிட்டு இருக்க வழி, ஆத்மாங்கிறது அதே ஆத்மா தான். இது 2:22 இந்த ஸ்லோகத்திலே கூறப்படுகின்றது. அதுதான் இப்பொழுது வாசாம்சி ஜீர்ணாதி யதா விகாய நவானி கிருஷ்ணாதி ததா சரீராணி விகாய ஜீர்ணானி அந்யானி சம்யாதி நவானி தேகி என்று இந்த ஸ்லோகம் சாதாரண ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்கிறார் அவர். எவ்விதமாக மனிதன் நைந்து போன துணிகளை, பழைய துணிகளை தூக்கி போட்டுட்டு புதிதான வேறு துணிகளை எடுத்துக்கொள்கின்றானோ, அதுபோலவே தேகத்தை உடைய ஜீவ ஆத்மானது நைந்து போன சரீரங்களை விட்டுவிட்டு, முதுமை அடைந்து எல்லாம் போயிட்டு சரீரங்களை விட்டுவிட்டு வேறு புதியதான சரீரங்களை எடுத்துக்கொள்கிறது. இது பிறப்பு இருப்புக்கு மிக முக்கியமான ஒரு உதாரணத்தாக உள்ள ஒரு சுலோகமாக கருது. இதிலே சங்கரர் எனக்கு இந்த காரணத்தினால் ஆத்மாவானது மாற்றம் இல்லாதது, அவிக்கிரியம் என்று கூறுகின்றார். ஆத்மா எந்த மாற்றமும் அடையவில்லை. உடம்பு தான் சட்டம் போடுற மாதிரி மாறி மாறி அடுத்த உயிருக்கு அடுத்த உடலுக்கு போயிட்டே இருக்கு என்று சொல்லப்படுகின்றது. அடுத்ததாக இந்த 23வது ஸ்லோகத்திலே நைனம் சித்தந்தி சஸ்திராணி நைனம் தகதி பாவக நைனம் கிளேதயன யாப்போ ந சோஷ்யதி மாருதக. நல்ல அழகான இது ஒரு அடிஷனுக்காக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது வேற ஒன்றும் இல்லை. இதில் என்னென்னா, இந்த ஆத்மாவை நயனம் என்றால் ஒன்றும் வெட்ட முடியாது, சித்தந்தி கத்தியால் வெட்ட முடியாது. இந்த ஆத்மாவை எதுவும் நம்ம கொல்ல முடியாது. நயனம் தகதி பாவக அக்னினாலும் இதை கொல்ல முடியாது. ஆத்மா கத்தியாலும் வெட்ட முடியாது, நெருப்புனாலையும் இதை ஒன்றும் பண்ண முடியாது. நயனம் கிளேதய யாப்போ என்றால் தண்ணினாலே இதை ஒன்றும் அணைக்க முடியாது ஆத்மாவை. ந சோஷ்யதி மாருதக என்றால் காற்று, உங்களுக்கு தெரியுமா? காற்றுனாலே இதை ஒன்றும் பண்ண முடியாது. இந்த ஆத்மாவை யாரும் கொல்ல முடியாது. கத்தியாலையும் வெட்ட முடியாது, நெருப்புனாலையும் இல்லை தண்ணீர்னாலையும் இல்லாட்டி காற்றுனாலையும் இதை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தார். இது ஒரு கண்டினியூட்டிக்காக இந்த ஸ்லோகத்தை அவங்க சொன்னேன். அதனால் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறாரு, இந்த கொஞ்சம் இதெல்லாம் இல்லைப்பா, ஆத்மா யாரும் பண்ண முடியாது, நீ யாரையும் கொல்லலை, ஆத்மாவை கொல்லலை நீ அப்படின்னு தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு சொல்லுகின்றார். இந்த ஆத்ம தத்துவம் வெளிப்படாத அவ்வியக்தமாகும். இந்த ஆத்ம தத்துவம் என்பது ஒரு அவ்வியக்தமாக இருக்கின்றது, வெளிப்படாதது. அவ்வியக்தம் என்றால் வெளிப்படாது. இந்த ஆத்ம தத்துவம் நான் என்பது, இந்த நான் என்று பிரம்மம் என்று உணர்கிறோம் அல்லவா, இந்த ஆத்ம தத்துவம் மாறுபாடுகள் அற்ற அவிகாரியமாகும். இது எந்தவித மாறுபாடுகள் இல்லாமல் இருக்கின்றது. அவிகாரியம்னா காரியம் எதுவும் செய்யறதில்லை. இவ்விதமானது ஆகையினால் இந்த ஆத்ம தத்துவத்தை இவ்விதமானது என்று அறிந்து நீ தொடர்ந்து சோகத்தை அடைவதற்கு தகுதியற்றவனாக ஆகின்றாய். அதாவது ஆத்மாவை பற்றி நீ துக்கப்படாதே என்று இங்கே பகவான் சொல்லுகின்றார். இந்த சுலகம் கூட அவ்வியக்ததோ அயமசிந்தையோ அயம் அவிகாரிய உச்சதே தஸ்மாத் ஏவம் விதித்வாத்வம் அருசோசிதம் ந அர்ஹசி. இந்த ஆத்ம தத்துவம் வெளிப்படாத அவ்வியக்தமாகும். இந்த ஆத்ம தத்துவம் சிந்தனை செய்ய முடியாது, நம்மளால் அதை சிந்தனை செய்ய முடியாது. இந்த ஆத்ம தத்துவத்தை மாறுபாடுகளற்ற அவிகாரியமாகும் என்றும் இது சொல்லப்படுகின்றது என்றும் கூறுகின்றார். ஆகையினால் இவ்விதமானது என்று தன்னை அறிந்து நீ தொடர்ந்து சோகம் அடைவதற்கு அருகதை இல்லாதவனாக இருக்கின்றாய். உனக்கு ஆத்மா எதுவும் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, நீ அதற்காக பற்றி ஏன் நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் என்றும் இங்கே சொல்கின்றார். அடுத்ததாக நீ இந்த ஆத்மாவை எப்போதும் இறந்து கொண்டிருப்பவன் என்றோ அல்லது எப்போதும் பிறந்து கொண்டிருப்பவன் என்றோ நினைப்பாகில் அவ்விதமாக இருந்தாலும் கூட இவ்விதம் சோகப்படுவதற்கு நீ எந்தவித அருகதையும் இல்லாமல் இருக்கின்றாய் என்றும் இந்த அடுத்த ஸ்லோகத்திலே கூறுகின்றார். இப்பொழுது அந்த 27வது ஸ்லோகத்திலே ஜாதஸ்ய திஹி துருவ மிருத்தியோ துருவம் ஜன்ம மிருத்தியச தஸ்மாத் அபரிகாரியே அர்த்த சோசிதும் அர்ஹசி என்று கூறுகின்றார். ஏனெனில்
பிறந்தவனுக்கு நிச்சயமாக மரணம் உண்டாகும், நிச்சயமாக பிறப்பும் உண்டாகும். ஆகையினால் நீ பரிகாரம் செய்ய முடியாது. இதற்காக நீ எந்தவித பரிகாரமும் செய்ய முடியாது. இறந்தவனுக்கு பிறப்பு உண்டு, பிறந்தவனுக்கு இறப்பும் உண்டு. இதை மாற்றுவதற்காக நீ எந்த பரிகாரமும் செய்ய முடியாது. இந்த இறப்பு பிறப்பு விஷயத்தில் சோகப்படுவதற்கு தகுதி இல்லாதவனாக நீ இருக்கின்றாய் என்று இந்த 2:27 ஸ்லோகத்திலே குறிப்பிடுகின்றார். இதிலே சங்கர பாஷ்யத்திலே ஜாதஸ்ய ஹி லப்த ஜன்மனோ துருவக அவ்விய பிசாரி மிருத்யுகு என்று பிறப்பை எடுத்ததற்கு பிறந்ததற்கு மரணமானது மாறுபாடு இல்லாமல் மரணம் நிச்சயமாக சம்பவிக்கும் என்று கூறுகின்றார். இறந்து போனதற்கு திரும்ப பிறத்தலும் நிச்சயமாகும். இது பரிகாரம் செய்ய முடியாததாகும் என்று சங்கரரும் இந்த பாஷ்யத்திலே குறிப்பிடுகின்றார். ஜன்ம மரண விஷயத்தை குறித்து நீ துக்கப்பட வேண்டாம் என்றும் இங்கே வலியுறுத்துகின்றார். அடுத்ததாக 2:28 இது கடைசி ஸ்லோகம். நம்ம பிறப்பு இறப்பில் பார்க்கும் பொழுது ஸ்ரீ சங்கர பாஷ்ய அனுவாதம் இதை குறிப்பிடுகின்றார். காரிய காரண சங்காத ஆத்மகானி அபிபூதானி சோகோ ந யுக்தக கருதும் யதக என்று சொல்கின்றார். காரியம் என்றால் சரீரம் என்ற அர்த்தம், கரணம் என்றால் புலன்கள் என்ற அர்த்தம். இவைகளின் கூட்டத்தின் வடிவமாக பஞ்சபூதங்களை உபதேசித்தும் கூட சோகப்படுகின்றது, துயரப்படுகின்றது, பொருந்தாது என்று கூறுகின்றார். இந்த பஞ்சபூதத்தை சேர்த்து சொல்கின்றார். அந்த பஞ்சபூதத்தில் என்னன்னா அதாவது இந்த பஞ்சபூதங்களில் பார்க்குறோம். பஞ்சபூதங்களும் ஒரு நாள் அழிந்து போகிறது. எல்லாம் உலகம், வாயு, காற்று எல்லாமே அழிந்து போகிறது. இந்த உடம்பும் பஞ்சபூதத்தினால் ஆனது தான். எல்லாமே தண்ணீர், காற்று எல்லாமே இருக்கிறது. அந்த பஞ்சபூதத்தினால் ஆன உடம்பு, பஞ்சபூதம் எப்படி அழிகிறதோ அதேமாதிரி பஞ்சபூதத்திலான அந்த உடம்பும் அழிகின்றது. அதை பற்றி நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் என்று இந்த பாஷ்யத்திலே இதில் ஸ்லோகத்திலே சொல்லப்படுகின்றது. அடுத்ததாக அவ்யக்தானி பூதானி வியக்தமத்யானி பாரத அவ்யக்த நிதனானி ஏவ தத்ர கா பரிதேவனா என்று கூறுகின்றார். பரிதேவனா என்ன, வருத்தப்பட வேண்டாம் என்று கூறுகிறார். பாரத, ஹே பாரத, அர்ஜுனனுக்கு இன்னொரு பேர் பாரதக என்று சொல்கின்றோம். பூதானி எல்லா உயிரினங்களும் வெளிப்படாதவைகளாக இருக்கின்றன. அவ்யக்தம் என்று கூறுகின்றோம், வெளிப்படவில்லை. அவ்யக்த நிதனானி இறந்த பிறகு வெளிப்படாதவைகளாகவும் உள்ளன. கொஞ்ச நாள் தான், அந்த மிடில் மட்டும்தான் அது வெளிப்படுகின்றது. அதுக்கு முன்னாடியும் வெளிப்படவில்லை, இறந்த பிறகும் அது வெளிப்படவில்லை. வியக்த மத்தியானி மத்தியில் மட்டும் அது வெளிப்பட்டிருக்கின்றது. வியக்த மத்தியானி என்றால் மத்தியன் என்ற அர்த்தம். வியக்தம்னா அப்போதான் அது வெளிப்படுகின்றது. இதைத்தான் நம்ம ஹிரண்யகர்ப்பம், விராட் என்று சொல்கின்றோம். ஹிரண்யகர்ப்பம் என்பது வெளிப்படாத உலகமாக இந்த உலகமாக இருக்கின்றது. அப்புறம் விராட் வெளிப்படுகின்றது, அதாவது நம்ம பார்வைக்கு பார்க்கின்றோம். அதேமாதிரி ஆகையினால் கா பரிதேவனா, எதற்காக நீ வருத்தப்பட வேண்டும்? நீ வியக்தமாக கொஞ்ச நாள் தான் இருக்கிற, அவ்வியக்தமாக கொஞ்ச நாள் போயிடுற, அப்புறமும் அவ்வியக்தம், இறந்த பிறகும் அவ்வியக்தமாக போய் விடுகிறாய். இதற்காக அந்த மிடில் இருக்கக்கூடிய வியக்தத்துக்கு மட்டும் நீ ஏன் வருத்தப்படுகின்றாய் என்றும் கூறுகின்றார். மேலும் உற்பத்தி அடைந்தவைகள் மரணம் அடைவதற்கு முன்னால் மத்திய காலத்தில் வெளிப்பட்டவைகளாக வியக்தமாக உள்ளது. இதை சங்கரரும் கூறுகின்றார். அதற்கு வியக்த மக்தானி என்றும் சொல்கின்றார், மத்தியானி என்று கூறுகிறார். மேலும் அவைகள் அவ்யக்த நிதனானி வெளிப்படாத தன்மையாகும், அவ்யக்த நிதனானியும் என்றும் கூறுகின்றார். மேலும் அதுபோலவே சுருதியிலும் சொல்லப்பட்டுள்ளது, இந்த பூத கூட்டங்களாவது கண்களுக்கு தெரியாததில் இருந்து வெளிவந்ததாக இருந்து கொண்டு பிறகு மீண்டும் கண்களுக்கு தெரியாதபடி அவ்வியக்தமாக மாறிவிடுகிறது. இதைத்தான் இந்த பூத கூட்டம், ஐம்பூதங்களுடைய கூட்டங்கள் சொல்கின்றார். அவைகளை குறித்து நீ ஏன் வருத்தம் அடைகின்றாய் என்றும் சங்கரர் இதை பாஷ்யத்திலே குறிப்பிடுகின்றார். அதாவது இந்த அதிர்ஷ்டத்திலிருந்து வெளிப்பட்டு வியக்தமாகி, அதிர்ஷ்டம் என்றால் திருஷ்டம் என்றால் பார்க்கின்றோம், இல்லாத நிலைக்கு அதிர்ஷ்டம் என்று சொல்கின்றோம். வெளிப்பட்டு வியக்தமாகி பின் நாசத்தை அடைகின்ற தன்மை ஒவ்வொரு பூதங்களிலும் இருப்பதால் அவைகளின் விஷயத்தில் நீ ஏன் வருத்தப்படுகின்றாய்? அது வருத்தப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி இது தேவையில்லை என்று கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய மனதில் அந்த கருத்துக்களை திணிக்கின்றார் பகவான் கிருஷ்ணர். அடுத்ததாக இந்த 2:27 ஒரு சின்ன இது, இந்த ஆத்ம தத்துவம் நான் என்பது வெளிப்படாத அவ்வியக்தமாகும். இந்த ஆத்ம தத்துவம் வெளிப்படாத ஒன்று, சிந்தனை செய்ய முடியாது, அசிந்தைய என்றும் குறிப்பிடுகின்றார்.
இந்த ஆத்ம தத்துவத்தை பற்றி நம்மளால் சிந்தனை செய்ய முடியாது. இந்த ஆத்ம தத்துவத்தை மாறுபாடுகளற்ற அவிகாரியமாகும் என்றும் சொல்லப்படுகின்றது. இது ஒரு காரியம் செய்யாது. ஆகையினால் இவ்விதமானது என்று தன்னை அறிந்து நீ தொடர்ந்து சோகம் அடைப்பதற்கு தேவையில்லாத கருத்துக்கள் தேவையில்லை என்றும் இதிலே பாஷ்யத்திலே குறிப்பிடுகின்றார். இவ்வாறு அந்த பிறப்பு இருப்பை பற்றி இந்த 2வது அத்தியாயத்திலே மிக அருமையான அந்த 4 ஸ்லோகம் இருக்கின்றது. இந்த 4 ஸ்லோகம் இல்லாமல் நான் ஆத்ம ஞானத்தை பற்றியும் உங்களுக்கு ஒரு சிறு குறிப்பிட்டு கொடுத்தேன். ஆத்ம ஞானம் அல்லாமல் சாங்கிய தத்துவம் என்றால் என்ன, சாங்கியர்கள்னா என்ன, சாங்கிய ஞானம் என்றால் என்ன, இதை பற்றியும் இங்கே இந்த 2வது 11வதுலேருந்து 31வது ஸ்லோகம் வரைக்கும் இந்த கருத்துக்கள் ஆத்ம ஞானத்தை பற்றியும் இந்த சாங்கிய பிலாசபியை பற்றியும் சாங்கியத்தை பற்றியும் இங்கே அடுத்ததாக இந்த பிறப்பு இறப்பு என்பதை நீ எவ்வாறு கருத்தில் கொள்ள வேண்டும். ஒன்று சட்டை போடுற மாதிரி தானே அடுத்த சட்டை போடுற ஒழிய நீ யாரையும் கொல்லவில்லை என்று அங்கே அந்த அர்ஜுனனுக்கு இதை தெளிவுபடுத்துகின்றார். ஓகே, இது மட்டும் இந்த 4 ஸ்லோகத்தினுடைய கருத்துக்களை உங்களுக்கு முடிந்தவரை என்னால் சொல்லியிருக்கின்றேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னால் முடிந்தால் தெளிவுபடுத்தி விடுகின்றேன். இந்த வாய்ப்பினை நல்கிய சுவாமிஜி சங்கரானந்தஜி அவர்களுக்கும் கூடியிருக்கக்கூடிய மமுஷிக்களுக்கும் ஆச்சாரியர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சோசிதும் அர்கதி, அது கவலைப்படுவதற்கு அருகதை அல்ல. ந சோசிதும் அர்கதி. சோகம் மோகம் எப்படி உண்டாகிறது? துக்கப்பட வேண்டியதற்கு துக்கப்பட வேண்டாம், துக்கப்படக்கூடாததற்கு துக்கப்பட வேண்டாம். அன்வசோசத்துவம் துவம், நீ அன்வசோசி, கவலைப்படாதே. அசோசியான், கவலைப்படக்கூடாததற்கு அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறார். அது மோகம் அப்படின்னு அவர் சொல்கிறார். அவர் சொன்னது லாஜிக் இங்கே அவர் கிளியராக சொன்னார். எப்படி கௌமாரம், யவ்வனம், ஜரா என்று சொல்லக்கூடிய 3 பருவங்களிலும் ஒரு பருவம் முற்றிலும் அழிந்து இன்னொரு பருவம் தோன்றுது. குமரப்பருவம் அழிந்த பிறகு தான் யவனம் வருது, யவனம் அழிந்த பிறகு தான் முதுமை வருது. ஆனால் இது 3த்தும் ஒன்று அழிஞ்ச பிறகு நீ அழியிறியா? ஆச்சரியமாக அது அவர் சொல்லும்போது. குமரப்பருவம் அழிஞ்சிடுச்சு, நீ அழியிலையே, நீ யவனமாக இருக்கிற. யவனப்பருவம் அழிஞ்சிடுச்சு, நீ அழியிலையே. உன் கண்ணு முன்னாடியே நீ நானுன்னு சொல்கிறதெல்லாம் அழிஞ்சிட்டே தான் இருக்கு. சொல்கிற நீ அழியறதில்லை. இது போல தான் இந்த சரீரம் முற்றிலும் அழியுது, மறுபடியும் இன்னொரு புது சரி. வாழை மரத்தை நம்ம பார்க்கும் பொழுது ஒரு கொலை தான் தள்ளுது. அது மோனோகார்பிக் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் சயின்ஸில். சில தாவரங்கள் பாலிகார்பிக், ஒவ்வொரு சீசன்லேயும் பழம் விட்டுக்கிட்டே இருக்கும். பல சீசன்கள் வாழும், பல வருஷங்கள். ஆனால் வாழை மரம் ஒரு தடவை கொலை தள்ளிச்சுன்னா அது உயிரத்தோடு போகுது. அது வளருகின்ற பகுதி உச்சின்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு செடிக்கு உச்சி தானே வளர்றது, அது பாட்டுன்னு வளருது. அந்த உச்சி தான் பூவாயிடுது வாழை மரத்தில். இப்போ உச்சியே பூவாகி பழமாயிடுச்சுன்னா அப்புறம் மறுபடியும் வளர்கிறதுக்கு உச்சி இல்லைல்ல. நம்ம அதை பற்றி கவலைப்படலையே, கீழே இன்னொரு கண்ணு வந்துடுது. அப்போ ஒரு மரணம் ஒரு பிறப்பாக தான் இருக்குது. நல்ல வாழை மரம் சாகிறதுக்கு யாரும் வருத்தப்படுறதே இல்லை. அடுத்து அது கீழே அது இருந்துக்கிட்டே தான் இருக்கு. இதே மாதிரி அது பழைய மரம் அவ்வியக்தம் ஆயிடுச்சு, புதிய மரமாக அது வியக்தமாகுது. அடுத்து வியக்தமாகி அடுத்த அவ்வியக்தம் வர்ற வரைக்கும் இது இருக்குது. ஒரு அம்பு இப்படி புறப்படும் போது அது புறப்படும் போது நமக்கு தெரியல, இருட்டில் இருக்குது. இங்கே குறிப்பிட்ட இடத்துல மட்டும் ஒரு அறையில் வெளிச்சம் இருக்குது. அதை கிராஸ் பண்ணுது. கிராஸ் பண்ணும்போது அம்பு போகுதுங்கிறோம். அப்புறம் அந்த கிராஸாக இருட்டு போனோன்னா மறுபடியும் போயிடுச்சு. அப்போ அந்த அம்பு இல்லாமல் போயிடுச்சா என்ன? வெளிச்சத்தில் வரும்போது தான் அது இருக்குதா? இருட்டிலும் இருக்கிறது. அவ்வியக்தம் வியக்தம் அவ்வியக்தம் வியக்தம் இப்படி மாறி மாறி வந்துட்டுருக்குது அப்படின்னு ரொம்ப ரொம்ப அழகாக அவர் சொன்னார். இந்த வாழை மரத்தை குறித்து யாரும் பயப்படுறதே கிடையாது. இதே மாதிரி இந்த வாழை மரமும் வெட்டப்பட்டால் நவான் ஜீர்ணானி சரீராணி நவாம்னி கிரகியானி, புது சரீரத்தை அவன் அணிந்து கொள்கிறான் ரொம்ப சந்தோஷமாக. அதனால் நம்ம செத்து போனவங்களை குறித்து நம்ம அழவே கூடாது.
அவங்களுக்கு அழுதுனால என்ன செய்யணும் தெரியுமா? அவங்களுக்கு புது உடம்பு கொடுக்கறத நமக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்கிறோம். பகவான் சொல்கிறாரு, காச நோயில் எலும்பும் தோலுமா லொக்குன்னு இருந்துக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு காலம் அடிக்க முடியாமல் கஷ்டப்படுறான், எழுந்துக்க முடியல, படுத்த படுக்கையிலே மலஜலம் கழிக்கிறான். இன்னொரு புது உடம்பு கொடுக்குறையா அப்படின்னு கடவுள் வந்து சொல்கிறாரு. இன்னொரு புத்தம் புது அழகான 3 கிலோ சரீரத்தில் அவனுக்கு பிஞ்சு கைகளோட அறிவோடு ஒரு அம்மா அப்பாவை நான் சேர்த்து புது உலகமும் அனுபவம் தரப்போகிறேன். இதுங்க விடமாட்டேங்குதுங்களே. ஒப்பாரி வச்சு போயிட்டேன்னு போக அவன் உள்ளேருந்து படுக்கிறவன், அது பாவிகளா, என்ன இந்த உடம்புலேயே கிடக்கணும்னு நீங்கள் பண்ணிட்டீங்களா? நீங்கள் மட்டும் பங்களாவில் இருக்கிறீங்க, என்ன இந்த 8 அடுக்கு குச்சி வீட்டில் உட்கார வச்சுருக்கிறீங்களே, விடுங்கடா அப்படின்னு அவன் கேட்குறான். பகவான் சொல்கிறார், துணி மாத்திர மாதிரி எவன கவுமாரம் ஜராம இருக்குமா மரணமோ அதில் ஒரு 4வது. எப்படி நீ வந்து குமரப்பருவம் அழிந்தாலும் நீ அழியாமல் யவனத்தில் இருக்கிற, யவனம் அழிந்தாலும் ஜரையில் இருக்கிற, எல்லாம் அழிந்து போகிறது. ஆனால் நீ அழியிறியா? அதேபோல் இந்த சரீரம் முற்றிலும் அழிந்து ஒரு புது சரீரம் வருது, நீ அதே ஆள் தான் உள்ளே இருக்கிற. அதனால அர்ஜுனா, நீ சரீரத்தை குறித்து வருத்தப்படுறதும் எனக்கு சிரிப்பாக இருக்கு. இல்லை ஆத்மாவை குறித்து தான் நான் வருத்தப்படுறேன். அதுக்கு நீ வருத்தப்பட முடியாது. அது வந்து பஞ்சபூதங்கள் எதுவுமே வெட்டாது, தண்ணி நினைக்காது, காற்று உலர்த்தாது, கத்தி வெட்டாது, நெருப்பு சுடாது. நீ எதை குறித்து நீ உன் கத்தியில் கொண்டுட்டு நினைக்கிறியா? இல்லை நான் வந்து இந்த ஃப்ளேம் த்ரோயர் போட்டு நீ எரிச்சிட்டு நினைக்கிறியா? தண்ணியில் மூழ்கடிச்சு சுனாமியில் மூழ்கினோன்னு அவனுக்கு கொல்லன்னு பார்க்குறியா? நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்கிறார். அதில் எந்த 2 லாஜிக் தான் ஒருத்தவன் சொல்கிறான். ஒன்று, சரீரத்தை கொள்கிற என்னன்னு பயப்பட வேண்டாம், நீ கொல்லாவிட்டாலும் அந்த சரீரம் உங்களுக்கு போயிட்டு புது சரீரம் நான் கொடுக்க போகிறேன். ஆத்மாவை கொல்வேன்னு நினச்சினாலும் அது முடியாது. ஏன்னா பண்டிதன் மாதிரி நீ பேசுகிற. பண்டிதர்கள் யாரும் சாகிறத பற்றியும் பிறக்கிறத பற்றியும் கவலைப்படுறதே இல்லை. நீனும் பண்டிதன் மாதிரி பேசுகிற. பண்டாரகர் பற்றி சொன்னார், பண்டாரா அங்கே கொடுக்குறாங்க பண்டிதர்கள் அப்படின்னு. நிறைய புது விஷயத்தெல்லாம் இன்றைக்கி நமக்கு சொல்லி எப்படி அர்ஜுனனுக்கு 3 லாஜிக் சொல்கிறார். இன்னொன்று சொல்கிறார், தர்மம்னு பார்த்தாலும் நீ இந்த யுத்தத்தை செய்தாகணும், ஏன்னா உன்னுடைய ஸ்வதர்மம் சத்திரியன் செய்தாகணும். இப்போ 3 ஆர்குமெண்ட் தான் அவன் கொடுக்குறான். நாசமாயிடுங்கிறான், குல நாசம் வருங்கிறான், அதர்மம் வரும் அப்படின்னு சொல்கிறான். இந்த 3த்துக்கும் ஒரு சரியான யுக்திபூர்வமான பதிலை சொல்லி போரை நீ கட்டாயம் செய்யணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? சொதர்மத்தில் நாம் இருக்கணும்னு அர்த்தம். நமக்கு யுத்தம்னா என்ன? வீடு தான் யுத்தம். அவங்க வீட்டுக்கு போனாக்கா குருச்சேத்திரம் ஆரம்பிச்சிருக்கு. நல்ல குருச்சேத்திரத்துக்கு நீ தாராளமாக நீ செய்யலாம், கர்மம் செய்யாமல் தப்பிக்காதே அப்படின்னு அவர் சொல்கிறார். ரொம்ப சிறப்பாக நீங்கள் சொன்னார்.